Today's video, we are going to learn about fast track courts. Fast track courts means it's a special courts created to dispose case quickly, reduce delay in justice delivery. இதில் என்ன சொல்றாங்கன்னா பெண்டிங் கேசஸ் வந்து ஃபாஸ்டா முடிக்கிறதுக்காக கிரியேட் பண்ண கோர்ட்டை தான் வந்து ஸ்பெஷல் கோர்ட்ஸ். அதுக்காக தான் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னா இங்க டிஸ்போஸ் அந்த டிஸ்பியூட்டை வந்து குயிக்கா வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அதுக்காக கிரியேட் பண்ணது. அந்த மாதிரி வந்து டிலே ஜஸ்டிஸ் டெலிவரி பண்றதுக்காக வந்து டிலே பண்ணியிருப்பாங்களா, அதை வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த கோர்ட்ல. இதோட பேக்ரவுண்ட் ஒரு ஆரிஜின் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது எதுலன்னு பார்த்தோன்னா 11th ஃபினான்ஸ் கமிஷன்ல தான் வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸ்டார்டட் இன் 2000ல இருந்து ஸ்டார்ட் ஆனது. இதோட எய்ம் என்னன்னா கிளியர் ஹியூஜ் பேக்லாக் ஆஃப் கேசஸ். நிறைய பெண்டிங் கேசஸ்லாம் இருக்குன்னா அதை வந்து கிளியர் பண்றது தான் வந்து இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ். லீகல் பேசிஸ்ன்னு பார்த்தோம்னா இதுக்கான செப்பரேட்டா வந்து ஸ்பெசிஃபிக்கான ஆக்ட் வந்து கிடையாது. ஃபங்க்ஷன் அண்டர் செஷன் கோர்ட்ஸ், ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்ஸ், ஃபாஸ்ட் ட்ராக் மஹிளா கோர்ட்ஸ். ஃபாஸ்ட் ட்ராக் செஷன் கோர்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா கிரிமினல் கேசஸ், சீரியஸ் அஃபென்சஸ் நடக்கும் அதுல. அதை பத்தி நடத்துவாங்க. அதுதான் வந்து செஷன்ஸ் கோர்ட்ஸ்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ரேப் கேசஸ் அண்ட் போஸ்கோ இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து இந்த ஸ்பெஷல் கோர்ட்ஸ்ல நடக்கும். ஃபாஸ்ட் ட்ராக் மஹிளா கோர்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா உமன் ரிலேட்டட் கேசஸ் தான் வந்து இதுல நடக்கும். இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா பெண்டிங் கேசஸை வந்து ரெடியூஸ் பண்றது தான் இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ். அதே மாதிரி வந்து ப்ரொவைட் ஸ்பீடி ஜஸ்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஹேண்டில் சீரியஸ் அண்ட் சென்சிட்டிவ் கேசஸை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. குயிக்காக அதுக்கான ஜஸ்டிஸும் வந்து டெலிவர் பண்ணுவாங்க. இங்க வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிக் கான்ஃபிடென்சி ஜுடிஷியரியை வந்து இங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் கேஸ்லாம் பிரிஜ் மோகன்லால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அப்பீல் வேலிடிட்டி ஆஃப் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸோட வேலிடிட்டியை வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் எம்பசைஸ் ஸ்பீடி ஜஸ்டிஸ் அண்டர் ஆர்டிகல் 21 வந்து எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்பீடி ஜஸ்டிஸை. இதுல ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஹேட் ஆஃப் என்னன்னா டெம்பரவரி இன் மெனி கேசஸ்க்கு வந்து டெம்பரவரி கேசஸ் தான் வந்து ஹேட் ஆக்ட்னு சொல்றாங்க. ஜட்ஜஸ் ஆஃபன் அப்பாயிண்டட் ஆன் கான்ட்ராக்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ். இங்க வந்து யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா கான்ட்ராக்ட் மூலயமா வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி இல்ல ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஃபோக்கஸ் ஆன் டைம் பவுண்ட் டிஸ்போசல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. டைம் மாதிரி லெஸ் ப்ரொசீஜர் டிலே. அட்வான்டேஜஸ்னா குயிக்கா வந்து என்ன பண்ணுவாங்க கேசஸை வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. பேக்லாக் கேசஸை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. விக்டிம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி உமன் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு. காஸ்ட் எஃபெக்டிவ் ஜுடிஷியல் சிஸ்டம்ல தான் எஃபெக்டிவா இருக்கு. இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா டெம்பரரி நேச்சரா இருக்கு. அதே மாதிரின்னு பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூஸ், பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து கிடையாது. இதோட கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ்ன்றது ஒரு ஜுடிஷியல் ரிஃபார்முக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். எதுக்காகன்னு பார்த்தா டு என்ஷூர் ஸ்பீடி ஜஸ்டிஸ் எஸ்பெஷலி இன் சீரியஸ் கேசஸ்க்கு வந்து இது ஸ்பீடி ஜஸ்டிஸ் வந்து என்ஷூர் பண்றாங்க. பட் தே நீட் பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. அதே மாதிரி பர்மனண்டா வந்து லாங் டேர்ம் சக்சஸா வந்து அதுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. Finally, we discuss fast track courts. Thank you for all my needs.